கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த பதிவிலே ஏலி ஆசாரியனை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஏலியுடைய மகன்களில் 2 பேரில் பினகாசின் மனைவியை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19 22 வரைக்கும். பினேகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்றென்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19 20 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபோது தன்னுடைய மாமனார் கணவர் மரித்து போனதும் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு செய்தி கேட்டு வேதனைப்பட்டு ஆண் பிள்ளையை பெற்று இவளும் வேதனையோடு மரித்து போனால் பிள்ளைக்கும் இக்கபோத் என்று சொல்லி, அதாவது கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகினது என்று சொல்லி பெயரை வைத்து மரித்து போவதற்கு இவங்களும் காரணம் என்னவென்று சொன்னால் ஏலியுடைய பாவமே காரணமாய் காணப்பட்டது. தேவ பிள்ளைகளை கடந்த பதிவில் கூட ஏலியுடைய காரியங்களை குறித்து பார்த்தோம். சீலோவில் இருந்த ஒரு பிரதான ஆசாரியன் யார் என்றால் ஏலி. இது 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24 25 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, ஏலியுடைய 2 பிள்ளைகளுடைய பாவங்களை ஏலி கண்டித்தாலும் கூட அவர்களை திருத்தலை. உடனே ஆசாரிய பணியிலிருந்து அவங்கள நீக்கி இருக்கணும், அதையும் ஏலி செய்யலை. இதனால தேவனுடைய மனுஷன் வந்து தேவனை காட்டிலும் உன் குமாரன் அதிகமாய் நீ மதிக்கிறாய் என்று சொல்லி 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, முதலாவது ஏலியுடைய பாவம், அதாவது கண்டிக்கிறதோடு இருந்ததை தவிர நடைமுறையில் அவருடைய வாழ்க்கை நம்ம காணப்படலை. ஒரு ஊழியக்காரராக இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்ன வார்த்தையை பேசுகிறோமோ, பிரசங்கிக்கிறோமோ, வாசிக்கிறோமோ, வேதத்தை வாசிக்கிறோமோ, கை கொள்ளுகிறோமோ, அதன் பிரகாரம் நம்முடைய நடக்க இருந்தால் தான் அதனுடைய பலனை பெற முடியும். இங்கே ஏலி ஆசாரியன் தன் பிள்ளைகளுடைய பாவத்தை கண்டித்தாரே தவிர அதை நடைமுறையில் கொண்டு வருகிற காரியத்தை செய்வதில் ஏலி தவறி போனவராக காணப்பட்டார். 2வது 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் சாபத்தை போக்க தான் ஆசாரிய ஊழியம் இருக்கிறத தவிர, ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள சாபத்தை வர பண்ணுகிற காரியமாகவே யார் இருந்தாருன்னு சொன்னால் ஏலி இருந்ததாக இந்த இடத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, ஒரு ஆசாரியன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை திறப்பில் நின்று தேசத்தின் பாவத்தை, குடும்பத்தின் பாவத்தை, மற்றுடைய சாபத்தை நீக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் இஸ்ரவேலில் சாபத்தை வர பண்ணுகிறத, தன் பிள்ளைகள் வர பண்ணுகிறத அறிந்தும் கூட அவர்களை இவர் என்ன பண்ணலன்னா அடக்கவில்லை என்று 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எழுந்து அதிகாலையில் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி பிள்ளைகளுக்காக, அதாவது ஒரு ஆராதனை நடத்தி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிற காரியத்தை யோபு செய்தாரு. ஆனால் ஏலி அப்படி செய்யல. சாபத்தை வர பண்ணுகிறது பிள்ளைகளுடைய பாவமும் இவருடைய பாவமும் இஸ்ரவேலுக்குள்ள சாபத்தை வர பண்ணுகிறத அறிந்தும் கூட பிள்ளைகள் என்ன பண்ணா அடக்கலை. ஏலியுடைய பிள்ளைகளுக்கு போதித்தாரை தவிர அதை நடைமுறையில் கொண்டு வருகிறவாக யாரு காணப்படனா ஏலி காணப்படலை என்று 2வது காரியத்தை பார்க்கிறோம். 3வது தேவ பிள்ளைகளை, 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஏலியின் குடும்பம் செய்த அக்கிரமம் பலியிலாவது காணிக்கலாவது நிவர்த்தி ஆவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் ஏலியின் குடும்பத்திற்கு
ஆணை இடுகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, அதாவது பலி செலுத்தினா பாவம் நிவர்த்தி ஆகிடும். ஆனால் எந்த விதமான பலியினாலும் காணிக்கினாலும் ஏலினுடைய பிள்ளைகளுடைய பாவமும் ஏலி குடும்பத்துடைய பாவமும் நிவர்த்தி ஆவதில்லை என்று கர்த்தர் இந்த இடத்துல ஆணை இடுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அமேலேக்கரை கொல்லும்படியாக அனுப்பப்பட்ட சவுல் ராஜா அமேலேக்கருடைய கொழுமையானதை கொண்டு வருகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், ஆடு மாடுகளின் சத்தம் என் காதல விழுகிறது என்ன என்று கேட்டவுடனே, தேவனுக்கு நேர்த்தியானதை பலியிடும்படியாக கொண்டு வந்தேன் என்று சொன்ன உடனே அதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் பலியிலும் அதாவது காணிக்கலும் கர்த்தர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே உத்தமம் என்று சொல்லுகிறத அந்த இடத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை ஆராதனை செய்கிற பிள்ளைங்க பாவத்தோடு ஆராதனை செய்து அல்லது பாவம் செய்த பிற்பாடு ஜெபித்தா அல்லது கர்த்தருடைய வருகையில் தன் பாவங்களை அறிக்கையிட்டா ஆண்டவர் மன்னித்து எடுத்துடுவாருன்னு சொல்லி சிலருடைய தவறான காரியங்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை சத்தியத்தை அறிந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று, அதாவது ஞானஸ்தானம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒருவன் பாவம் செய்வானா, இப்போ எபிரேயருக்கு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், வேறொரு பலி இனி வரப்போவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளை பாவத்தோடு ஆராதனை செய்வதும் பாவத்தோடு ஊழியம் செய்வதும் அல்லது ஒரு சிலர் ஒருத்தரிடத்துல கேட்டங்க, இப்படிலாம் பாவம் செய்கிறாங்களே, இவங்க எப்படி கர்த்தருடைய வருகைக்கு போவார்கள் என்று சொன்னால், ஆண்டுடைய வருகை நாட்களில் அவங்க அறிக்கை செஞ்சோன்னு கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் தவறான எண்ணம் உபதேசம் நினைவாக இருக்கிறதுங்க. தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய வருகையினால பிதா ஒருவரை தவிர ஒருவரும் அறிய முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பாவத்தோடு ஒருவர் ஊழியம் செய்வார்களா, பாவத்தோடு கிறிஸ்துவ வாழ்க்கையை நடத்துவார்களா, அதற்கு பலியோ காணிக்கையோ அது நிவர்த்தி செய்யவே முடியாதுங்க. இதை தான் ஏலியின் குடும்பத்திற்கு 3வது காரியமாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏலியுடைய பிள்ளைகளுடைய பாவம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பேலியாலின் பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேலியாலின் மக்கள் என்று சொன்னால் குடிகாரர்களாக இருந்தாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இறைச்சி வேகிறதுக்கு முன்பதாக தேவனுக்கு செலுத்தப்படுகிற காணிக்கை முதலில் தனக்கென்று நம்ம கொழுமையானதை நம்ம எடுத்துக்கொண்டாங்க. 2வது பாவம் 3வது 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒலிவ எண்ணெயை திருடினாங்க. விளக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக சாமுவேல் போய் படுத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, விளக்கு அணையவே கூடாது, எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கணும். ஆனால் இவர்களோ தங்களுக்கு வேண்டும் என்று, சமையலுக்கு வேண்டும் என்று சொல்லி திருடினவர்களாக ஓப்பினி பினகாஸ் நம்ம காணப்பட்டாங்க. 4வது பாவம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். வெளியில் கூடுகிற பெண்களை, அதாவது புறஜாதி பெண்களிடத்தில் சயனித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் செய்த பாவம் தன் மனைவிக்கு உண்மையால் விபச்சாரம் செய்தாங்க. தேவ பிள்ளைகளை 4வது காரியம் விபச்சாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வதாக 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவனுடைய சமூகத்தில் இவருடைய பாவம் எப்படி காணப்படுனா பெரிதாக இருந்தது. இதனால் தேவனுடைய ஜனங்கள், அதாவது கர்த்தரை ஆராதிக்க வருகிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடப்பதற்கு இவங்க என்ன பண்ணா காரணமாய் காணப்பட்டாங்க. இதை தான் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்கிறாரு. அதாவது ஒருவர் யார் இடையூறாக இருக்கிறார்களோ அவர்கள் கழுத்தில் கர்த்தர் ஏந்திர கல்லை கட்டுவேன் என்று சொல்கிறாருங்க. கால்களில் இல்லை, கழுத்தில் ஏன் கட்டாருன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளே, அதனுடைய பொருள் என்னவா இருக்குதுன்னா அவங்க நரகத்துக்கு தப்ப முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக மற்றவருடைய ஊழியத்திற்கோ மற்றவர்கள் பாவம் செய்வதற்கோ அல்லது கர்த்தரை விட்டு விலகி போவதற்கோ யாரு காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது என்று சொல்லி ஏலியுடைய 5 பாவங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 3வது தேவ பிள்ளைகளை, தேவனுடைய நியாய தீர்ப்பு இவங்க வீட்டுக்கு வருகிறது.
1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து சொல்லுகிறார், உன் வீட்டில் ஒரு கிழவனும் இல்லாமல் தரித்து போகும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். 32ஆம் வசனத்தில் ஒருபோதும் ஒரு கிழவனும் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். 33ஆம் வசனத்தில் உன் வம்சத்தில் உள்ளவர்கள் வாலிப வயதில் அதாவது சாவார்கள் என்று சொல்லுகிறார். 34ஆம் வசனத்தில் இதை அடைவது முதலாவது உன் பிள்ளைகளாக தான் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அதாவது வருகிறது. உன் வீட்டில் ஒருவனும் கிழவன்கள் என்ன பண்ணுவதில்லை, தரித்து நிற்பதில்லை. அப்படின்னா வாலிப நாட்களை அதாவது ஏழுடைய வம்சத்தில் ஒருவரும் தாண்டி போவதில்லை என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறாங்க. 33ஆம் வசனத்தில் உன் வம்சத்தில் உள்ளவர்கள் வாழ வயதிலே சாவார்கள். இது அடையாளமாக முதல்ல உன் 2 பிள்ளைகளும் மேலே இந்த சாபம் வரும் என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். இதையெல்லாம் அதாவது பினகாசுடைய மனைவி இந்த சாபமான காரியங்கள் எல்லாம் அதாவது தன் குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட சாபமான காரியங்கள் எல்லாம் அறிந்திருந்தும் போது தான் இதை தான் குறித்து பினகாஸ் மனைவி தன் மாமனார் மரித்ததையும் அதாவது தன் கணவர் மரித்ததையும் அதாவது தனக்கு ஆண் பிள்ளை பிறந்ததையும் அவைகள் மேலே சிந்த வைக்காம எதற்காக வேதனைப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், அதாவது உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனதே, இஸ்ரவேலை விட்டு கர்த்தருடைய மகிமை போனதே என்று நம்மனா வேதனைப்பட்டு இவங்களை நம்மனா மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் விட்டு அதாவது விலகி போகவே கூடாதுங்க. பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே, ஒரு ஊழியத்துக்குள்ளே, ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்குமானா அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை ஆவியானவர் இருக்கவே மாட்டாருங்க. சிம்சனுக்குள்ள பாவம் வந்தது, ஆவியானவர் விலகி போனார். யாத்ராகமம் 25:8 மோசனிடத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று கர்த்தர் அவனை சொல்லுகிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மனுஷனும் சபையை உண்டாக்குனதும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கணும்னா அவர்கள் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணணும், அந்த சபையில் கர்த்தர் உலாவணும். இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 வாசிக்கிறோம். 7 பொன் குத்துவலுக்கு நடுவில் கர்த்தனவனா உலாவி கொண்டு இருந்தார் என்று சொல்லி தரிசனத்தை யோவான் பார்க்கிறத நவனா பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, சபையும் நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம்னா நம்ம மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணபடியாங்க. பாவம் இருந்ததுனால தான் அதாவது இஸ்ரவேலை விட்டு அதாவது கர்த்தருடைய பிரசன்னம் தேவ மகிமை நவனா விலகி போனது. அதாவது சபைக்குள்ள அருவருப்பு வருமானா, ஒரு மனுஷனுக்குள்ள அருவருப்பு வருமானா அவர்களை விட்டும் கர்த்தருடைய மகிமை என்ன பண்ண விலகி போயிடும். இதை தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூர போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் அங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாயா? அல்லவா, இதிலும் அதிகமான அருவருப்புகள் இன்னும் காண்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு கர்த்தர் வெளியே தூர போக பண்ணுகிற அருவருப்பான காரியம் இஸ்ரவேலுக்குள்ள இருந்ததாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேங்க. கர்த்தர் ஒரு மனுஷனின் ஆலயத்தின் தெரிந்து கொண்ட நோக்கம்னா கர்த்தர் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுங்க. இங்கே பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு ஒரு மனுஷனை விட்டு கர்த்தர் தூர போக பண்ணுகிறது அருவருப்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மூல மொழியில் அது விபச்சாரம், விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுதுங்க. தேவ பிள்ளைகளை, இந்த பாவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குமானா அந்த ஊழியத்தை விட்டும் அவர்களை விட்டும் அந்த வீட்டை விட்டும் கர்த்தருடைய மகிமை விலகி போயிடுங்க. அது இக்கபோதாதாங்க காணப்படும். ஆக தேவ பிள்ளைகளை,
கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபிப்போம். பரிசுத்தத்தை, உண்மையை, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை காத்து கர்த்தருடைய வரும் வரைக்கும் மரண பரியந்தம் உண்மையா இருந்து தேவ நாமத்திற்கு மகிமையாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை வாளாக்காமல் தலையாக்குவாரு, கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவாரு. சகல ஜனங்களுக்கும் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் நம்மளை வைத்து ஒலி கொடுக்கிற பிள்ளைகளாக வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்யா. என் தகப்பனே, நீங்கள் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. பேசும்போது ஆவியானவர் எனக்குள்ள ஆதங்கப்படுத்துகிறத பார்த்தீங்க ஐயா. ஆண்டவரே, ஜனங்க ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தர் தனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஊழியத்தை, சபையில் வாசம் பண்ணுகிற ஊழியத்தை செய்ய என் தேவன் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உமது பிரசன்னம் தயவு கூட இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் எல்லாம்.